நாங்க எங்க போயிட்டுருக்கோம்ன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய குலதெய்வம் கோயில் தாங்க. கடம்பத்தூர்ல இருக்க காவாங்கலத்தூர்ல இருக்க கன்னியம்மன் கோவில். எல்லாருக்குமே குலதெய்வம்னு சொல்லலாம். கன்னியம்மா வந்து எங்குமே கன்னியம்மா இருக்காங்க. அ எல்லாருக்குமே குலதெய்வமா தான் இருப்பாங்க. எங்களுக்கு வந்து முன்னோர்கள் வந்து சொன்னது வந்து, இங்க காவாங்கலத்தூர்ல இருக்க இந்த கன்னியம்மன் தான் எங்களுக்கு குலதெய்வம்ன்றது. வருஷம் வருஷம் வந்து நாங்க பொங்கல் வச்சுட்டு சாமிய கும்பிட்டுட்டு போவோம். இந்த வருஷம் வந்தோனே எங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா கோவில காணுமே! எங்கடா நம்ம கோவிலு அப்டின்ற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆனா ஒரு சந்தோஷமாவும் இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷமாவே கோவில் வந்து ஒரு செவுரு தான் இருக்கும். அது நடுவுல கன்னியம்மன் இருப்பாங்க. என்னடா ஒரு கோபுரம் மாரி கட்டலையேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டோம். ஆனா இந்த வாட்டி அதுக்கான வழி வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த பலன் கிடைக்குது எங்களுக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா கும்பாபிஷேகம் நடக்க போகுது இன்னும் ஒரு 3, 4 மாசத்துல. அத நெனச்சோனே எங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஆமா கட்டிட்டுருக்காங்க. அப்புறம் நாங்க பூசாரிக்கு எப்பவுமே கால் பண்ணிட்டு தான் போவோம். இந்த வாட்டி என்ன பண்ணிட்டோம், எங்க மாமியார் தவறிட்டாங்க. அதனால எங்களுக்கு ஒரு 1 1/2 வருஷத்துக்கிட்ட நாங்க கோயிலுக்கு போறதுன்றது தடங்கலாவே வந்தது. அதனால அவங்களுக்கு திதி முடிஞ்ச உடனே நாங்க என்ன பண்ணிட்டோம், போயே ஆவணும். கண்டிப்பா நிறுத்தக்கூடாது அப்டின்ட்டு, திதி முடிஞ்சு அடுத்த வாரமே கிளம்பிடணுன்ட்டு தான் நாங்க கிளம்பிட்டோம். வெயிட் பண்ணவே இல்ல. அதனால நான் பூசாரிக்கு கால் பண்ணன்றதே எனக்கு தோணவே இல்ல. ஏன்னா நான் போய் சாமியாண்ட அவங்க முன்னாடி போய் நின்னுடணும் அப்டின்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது. அங்க போனதுமே என்னடா இது கட்டிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்காருக்கு ஒண்ணுமே தெரியல. அவரு என்ன திட்டிட்டு இருக்காரு. நீங்க நீ ஃபோன் பண்ணியிருக்கணும், நீ ஃபோன் பண்ணியிருக்கணும். நாங்க மாறி, மாறி. சரி ஓகே. சாமி இங்க தான் இருக்காங்க. ஏன்னா நமக்கு அ மண்டபம் வந்து கட்டிட்டு இருந்தாலும், அவங்கள பால் இறக்கி அவங்கள தனியா வந்து அவங்கள ஒரு போர்ட்ல பண்ணிடுவாங்க. இறக்கிடுவாங்க. சாமி அங்க தான் இருப்பாங்க. அந்த மாரி இங்க வந்து வயல்வெளிக்கு பக்கத்துல ஒரு தகுடு மாரி அடைச்சு, அதுல தான் சாமி வச்சிருந்தாங்க. நாங்க பூசாரிக்கு கால் பண்ணோம். அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க ஆள அனுப்பிச்சுட்டாங்க. வேற பூசாரி வந்துட்டாங்க. வந்துட்டு, "நீங்க பொங்கல் வைங்க. அர்ச்சனை பண்ணலாம். ஆனா அபிஷேகம்லாம் எதுவுமே பண்ண முடியாது." ஏன்னா நாங்க புடவ, அபிஷேக பொருள் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டோம். அது நம்ம கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு 48 நாளுக்கு அப்புறமா தான் நாங்க அபிஷேகம்லாம் பண்ணுவோம். அப்ப நீங்க எடுத்துட்டு வந்து சாத்திக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே. எனக்கு வந்ததுக்கு நாங்க பொங்கல் வச்சுட்டு சாமிய அர்ச்சனை பண்ணிட்டு போனோம். அதுவே எங்களுக்கு ரொம்பவே மனசு சந்தோஷமா இருந்தது. இன்னொரு பெரிய சந்தோஷம் நம்ம கோவில் கட்டுறாங்க. அது இன்னும் ஒரு சந்தோஷமா தான் இருந்தது. இதுதான் சுத்தி கோவிலோட வியூங்க. ஃபுல்லா வந்து வயல்வெளிக்கு நடுவுல தான் இருப்பாங்க இந்த அம்மன். நல்லாவே பார்க்கறதுக்கு இயற்கையா சூப்பரா இருக்கும். அ இப்போ இந்த இடம்லாம் இந்த இடத்துல தான் கன்னியம்மன் இருக்காங்க. இந்த தகடுக்குள்ள தான் இருக்காங்க. அங்க புலி பார்த்தீங்களா? அவங்களுக்கு எதிர்க்க வந்து புலி இருக்கும். அத வந்து துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க. ஏன்னா, கும்பாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி தானே எல்லாத்தையும் பிரதிஷ்டை பண்ணி வைப்பாங்கல்ல. அப்புறம் அம்மா தான் பொங்கல் வச்சுட்டுருக்காங்க. நான் வீடியோ அப்படியே எடுத்துட்டுருக்கேன். காலையிலேயே ஒரு அ சா 8:00 இருக்கும். நாங்க ஷார்ப்பா கிளம்பிட்டோம். டிஃபனெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ப போயிடலாம். ஏன்னா, நாங்க எப்பவுமே கன்னியம்மன் கோயிலுக்கு காலையில போயிடுவோம். அதுவும் ஞாயித்துக்கிழமை டைம்ல தான் போவோம். போயிட்டு பொங்கல் வச்சுட்டு நல்லபடியா சாமிய கும்பிட்டுட்டு வந்துருவோம்.